சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரேக்கா இருந்துட்டு சத்யா கிட்ட போயிட்டு, "எங்க அம்மா இப்படிப்பட்டவங்கள இருந்தாலயும் நீ என்ன எக்காரணத்த கொண்டோ விடமாட்டேல்ல சத்யா" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேகா. "நீ எந்த அளவுக்கு என்ன விரும்புறியோ, அந்த அளவுக்கு உன்னை நான் விரும்பிட்டுருக்கேன். உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இருந்தாலயும் நீ எனக்கு ஓனர் வீட்டோட பொண்ணு. நீங்கள் தான் அடுத்த பாஸ். உங்களை எப்படி நான் விரும்ப முடியும்? அதனால தான் நான் என்னோட எந்த ஆன்சரையும் உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் கடைசியில் நீங்கள் என்னை லவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் உங்களை லவ் பண்ணுறதாவே சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாம், இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சத்யா, "அது நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சொல்வேன். ஆனால் எங்கள் அம்மா மாதிரி புத்தி எங்கிட்ட கிடையாது. நான் எல்லாருக்கும் நல்லதாக நினைக்கிறேன். முக்கியமாக மீனா சிஸ்டர் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ எதையோ பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் என்ன பேசுகிறேன்னு தான் எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. "எனக்கு இதில் பெருசாக ஈடுபாடு இல்லைனாலையும் நீங்கள் எல்லாரும் எனக்காக இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கீங்க. எப்படியாவது நாளைக்கு போயிட்டு அங்கே பேர் கொடுக்க போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இதில் ஜெயிச்சிட்டா என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பட்ட கஷ்டத்தை மற்ற யாருமே படக்கூடாதுங்க" அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. "இந்த எண்ணம் இருக்குல்ல, இதுவே நீ ஜெயிச்ச மாதிரி தான்" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.